என் அம்மா பேசின பேச்சுக்கு நியாயமா கூப்பிடணுண்டி. விடுங்கக்கா, அவங்க குணம் அவ்வளவுதானே, ஏதோ பேசிட்டு போறாங்க. ஸ்கூல் கிளம்புறீங்களாடி தங்கம்? வா, அம்மா ஷூ போட்டு விடுறேன். அந்த அம்மா ராத்திரி கண்டதையும் குடிச்சிட்டு வந்து வாந்தி எடுத்திருக்கோம். அத பார்த்துட்டு ரித்திகா பாப்பா ரத்தம் நினைச்சிருக்கோம். சார், இவங்க மரணத்தோட போராடிட்டு இருக்காங்க. ஒழுங்கா பிறந்தா என் வயிறு இப்படித்தானே இருக்கும். வீட்டுல எல்லாரும் இனிமே அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அந்த வேலை செய்யாது, இந்த வேலை செய்யாதுன்னு ஆளுக்கு ஒரு உத்தரவு போட்டிருப்பாங்கல்ல. இதுவே 6 மாசமா இருந்திருந்தா நடக்கிறதுக்கும் உட்காரத்துக்கும் கஷ்டமா இருக்கும். பார்த்து நடக்க சொல்வாங்க. 6 மாசம் முடிஞ்சு 7வது மாசம் பூ முடிஞ்சு வளைகாப்பு பண்ணுவாங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தை விட ரொம்ப சந்தோஷமான நாள் அதுவா தானே இருக்கும். மாசம் வயிறு இப்படிதான் இருந்திருக்கும்ல. தாய் வீட்டுக்கு தானே பிரசவத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. எனக்கு இதுதானே பிரசவமா இருந்திருக்கும். நானே அம்மா வீட்டுக்கு போயிருந்திருப்பேன். அப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அனு, என்ன பண்ணிட்டு இருக்க? தலகாணிய வயித்துல வச்சு பாத்துட்டு இருக்க? எனக்கு நிஜமா அந்த பாக்கியம் இருக்கா தெரியல. அதான் நானே கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். ஏய் அனு, ஏன் அனு இப்படி பேசுற? நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்க. வேற எப்படிங்க பேச சொல்றீங்க? அதுதானே உண்மை. இனிமேல் நமக்கு குழந்தை பிறக்காத சக்தி. அனு, ஏன் இப்படி லூசு மாதிரி பேசுற? நமக்கு குழந்தை பிறக்கும்னு சுவாமிஜியும் சொன்னாரு. கோயில அருள்வாக்குன்னு சொன்னாங்கல்ல. சொன்னாங்கதான், ஆனா நடக்கலையே. படிச்சவதான நீ? குழந்தைங்கிறது உடனே பிறக்கும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எவ்வளவு நாள்? எவ்வளவு நாள்? மத்தவங்களுக்கு எல்லாம் 10 மாசம், எனக்கு மட்டும் 4-5 வருஷமா? இல்ல சக்தி, இல்ல, நமக்கு குழந்தை பிறக்காது. அந்த குடிப்பது எனக்கு கிடையாது. எனக்கு குழந்தை பிறக்காது. ஜோசியக்கார யாராவது பாத்தியா நீ? இல்லன்னு சொல்றதுக்கு ஜோசியக்காரனை வேற பாக்கணுமா? இது நம்மளுக்கே தெரியாதா? அனு, இங்க பாரு. ஏதோ டிஸ்டர்ப் ஆகி தான் இப்படி பேசுறேன்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு. சொல்லிட்டா மட்டும் நடந்துருமா? நமக்கு குழந்தை பிறந்துருமா? நீ பொறுக்காதுங்கிற முடிவுக்கு வந்துட்டியா? இது வரைக்கும் பிறக்கலையே சக்தி. இனிமே மட்டும் பிறந்துட போதா?
பொறுக்கும் அனு, கண்டிப்பா பொறுக்கும். உனக்கோ இல்ல எனக்கோ ஏதாவது குறை இருந்தா நீ சொல்றதெல்லாம் சரி. ஆனா அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. அப்படியே குறை இருந்திருந்தா இதுக்கு முன்னாடி கன்சீவ் ஆயிருக்க முடியுமா? ஆனா கன்சீவ் ஆனா இல்ல. அப்போ நம்ம குடும்பத்து சூழ்நிலை, உனக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ், அதனால அந்த கரு கலங்கிடுச்சு. இப்பதான் நம்ம குடும்பம் பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. அப்புறம் என்ன, குழந்தை பிறக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ வீணா உன் மனசை போட்டு குழப்பிக்காத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். தைரியமா இரு. அழாத. ஒருவேளை அம்மா பேசினது அனு சக்தி கிட்ட சொல்லிட்டாலோ? ஐயோ, இதனால என்ன பிரச்சனை வரும்னு தெரியலையே. கடவுளே. சக்தி, சொல்லுங்க. நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காத. அவங்க அப்படிதான். யாரு? என் அம்மாவை தான் சொல்றேன். சீ, என் அம்மா ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல சக்தி. என்ன பண்றது? எனக்கு அவங்க அம்மாவா வந்து வாச்சிட்டாங்க. என்னை விட்டா அவங்களுக்கு வேற நாதி இல்ல சக்தி. அதனாலதான் அவங்க பண்ற எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு இருக்கேன். புரியுது, நான் அவங்க பொண்ணு, நான் பொறுத்துக்கலாம். ஆனா நீங்க எல்லாரும் எப்படி பொறுத்துக்க முடியும்? அண்ணி, நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு? அனு கிட்ட நான் அப்பவே எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டேன். இருந்தாலும் அவளால தாங்க முடியாததுனாலதான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டா. என்கிட்டயா? என்ன சொன்னா? நடந்துதான் சொல்லிருப்பா. நான் இல்லன்னு சொல்லல. நான் அதுக்காக என் அம்மாவை பிடிச்சு நல்லா வாங்குன்னு வாங்கிட்டேன். இனிமே அவங்க அணு கிட்ட வாயை திறக்க மாட்டாங்க. நான் அந்த அளவுக்கு அவங்கள பேசிட்டேன் சக்தி. சக்தி, இந்த விஷயத்த நீ பெருசாக்கிடாத. இதோட விட்டுடலாம். இல்லனா இதுக்கப்புறம் என் அம்மா ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். அண்ணி, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? சின்ன தப்பு இல்ல, பெரிய தப்புதான். அணுவுக்கு இனிமே குழந்தையே பிறக்காதுன்னு என் அம்மா அப்படி சொல்லி இருக்க கூடாதுதான். அதனாலதான் அனு அப்படி நடந்துகிட்டாளா? என் அம்மாவால வாயையும் கட்டுப்படுத்திக்க முடியாது, வயித்தையும் கட்டுப்படுத்திக்க முடியாது. சீ, அது அப்படி ஒரு ஜென்மம். இனிமே அவங்க அப்படி பேச மாட்டாங்க சக்தி. இந்த ஒரு முறை மட்டும் எனக்காக அவங்கள மன்னிச்சு விட்டுடு சக்தி. சக்தி, இந்த விஷயம் வீட்டுல வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா என் அம்மாவை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அப்படி எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே போனா எங்க அம்மாவால சத்தியமா வாழவே முடியாது. என்ன பெத்தவ அனாதையா வெளியில சாகிறத என்னால தாங்க முடியாது சக்தி. விடுங்க நீ, நான் இதை பத்தி யார்கிட்டயும் பேசல. போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. அனு உங்ககிட்ட சொல்ல மாட்டான்னு தான் நினைச்சேன். பாவம் அனு, அவளால தாங்க முடியல. அதான் அவ உங்ககிட்ட சொல்லிட்டா. இல்ல நீ, அவ என்கிட்ட உங்க அம்மா பேசுனதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீங்க தான் இப்போ என்கிட்ட சொன்னீங்க. ஐயோ, நான் தான் அவசரப்பட்டு
சொல்லிட்டேன். ஆனா எதுவுமே சொல்லல. நான் இருக்கனே. அண்ணா நான் சொல்றத இல்ல தம்பி, எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. அண்ணா இது விட்டா எனக்கு வேற வழி இல்லைண்ணே. தம்பி, அவங்க பண்ண பாவத்துக்கு ஆண்டவன் அவங்கள தண்டிச்சிருக்கான். அவங்களோட சேர்ந்து அந்த தண்டனையை ஷேர் பண்ணிக்கிறேன்னு நீங்க இங்க தங்கி இருக்க போறதுல எந்த நியாயம் இல்ல தம்பி. அண்ணா மகதி பாவண்ணே. பாவம் இல்ல தம்பி, அது பாவி. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா கொடுத்தாங்க, உங்களை நிக்க விடல, நடக்க விடல, தூங்க விடல, சாப்பிட விடல. அவங்களுக்கு போய் நீங்க பரிதாபம் பாக்குறீங்க. அண்ணே ரித்திகாக்கு அம்மானா அவ்வளோ இஷ்டம். இப்ப அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறப்போ நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா ரித்திகா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். தம்பி, லட்சுமி மேடம் கூட தான் உங்க மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தாங்க. உங்களுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க முகத்துல ஆசிட் ஊத்த பார்த்தது இந்த அம்மா. நீங்க கேட்டதுனாலதான் அவங்க போலீஸ்ல கேஸே வாபஸ் வாங்கினாங்க. இப்ப நீ இந்த அம்மா கூட வாழ்க்கை நடத்தினா லட்சுமி அம்மாவோட மனசு எவ்வளவு வருத்தப்படும். என்னோட சூழ்நிலையை அவங்க புரிஞ்சுப்பாங்கண்ணே. அத புரிஞ்சுக்கிட்ட நீங்க இந்த அம்மாவை பத்தி இன்னும் நீங்க புரிஞ்சுக்கலையே. கொஞ்சம் கூட நல்ல குணம் இல்லாதவங்க இவங்க. இப்ப கூட உங்க வீட்டுக்கு அவங்க வர மாட்டாங்களாமா, நீங்க தான் இங்க தங்கணுமா. அண்ணே அது அவளுடைய பிறவி குணம் அண்ணே. ஆமா ஆமா, பொல்லாத பிறவி குணம். அதை விட ஈகோ தடுக்குதாமா இந்த பேச்சு வேற. பாத்தீங்களாண்ணே, அவ அதை ஒத்துக்கிட்டதே அவ மாறிட்டாங்கிறது காட்டுது. தம்பி, எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் மாறி என்னத்தாக போகுது? இது ஒரு மாற்றமே கிடையாது. இருந்தாலும் சொல்றேன் அண்ணே, மரணத்தோட வாசல்ல நிக்கிறவங்களுக்கு நம்ம கருணை காட்டுறதுல தப்பே இல்லைண்ணே. நீங்க ஏன் இதை தடுக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. ஆமா, எல்லாத்துக்கும் மேல இவங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை வரல. இது அவளுக்கு கேன்சருங்கிறதா? ஆமா. அட போங்கண்ணே, டாக்டரே சொல்லிட்டாங்க. பத்தாததுக்கு மெடிக்கல் சர்டிபிகேட்ஸ் வேற இருக்கு. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? விடுங்கண்ணே, உங்களுக்கு அவ மேல நல்ல ஒப்பீனியன் இல்ல. அதான் உங்களுக்கு எதை பார்த்தாலும் சந்தேகமா இருக்கு. ஆமா தம்பி, இன்னைக்கு நேத்தா அவங்கள நான் பார்த்துட்டு இருக்கேன். நானும் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அவங்க மாறின பாடே இல்லை. இந்த விஷயத்தை இதோட விடுங்க. நல்லதோ கெட்டதோ நான் இங்க இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்க அப்பப்ப இங்க வந்துட்டு போங்க. அவளுக்காக இல்லைண்ணே, எனக்காக. வர என்ன பண்றது? சரிண்ணே, நீங்க ஆபீஸ் போயிட்டு நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிருங்க. நான் நாளைக்கு வரேன். ம், சரி தம்பி. ராம, நான் நினைச்சது நடக்கணும்னா அந்த எடுப்புடி நாய எட்டதான் வைக்கணும். அவன் பக்கத்துல இருந்தானா எல்லாத்தையும் கெடுத்துருவான் போல இருக்கு. இந்த ரிஷிக்கு வந்து வாய்க்கிறதுங்க எல்லாம் எனக்கு எதிரியாதான் இருக்குதுங்க. தேனு, உங்க அம்மா வந்துட்டாங்க, அவங்களோட உட்காந்து சாப்பிடு. இல்ல அத்தை, நானும் அம்மாவும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். நீங்க சாப்பிடுங்க. ஏ அனு, ஆ? என்ன சாப்பிடாம சாத்தையே உருட்டிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல அத்தை, வயித்த புரட்டுற மாதிரி இருக்கு, அதான். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருந்திருப்ப. இப்ப சாப்பிட்டா சரியாயிடும், சாப்பிடு. இல்ல அத்தை, தலை சுத்துற மாதிரி இருக்கு, வாந்தி வர மாதிரி இருக்கு. அனு, என்ன என்னமோ மசக்கக்காரி சொல்றது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற? 5 வருஷமா வராதது உனக்கு எப்படி இப்ப வரப்போகுது?
அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா. அனு சாப்பிடுமா. அட சாப்பிடுங்கறல்ல. ஒண்ணு ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டுரும். ஏ சக்தி, என்னடா அது? ஏன்டா இப்படி கோவப்படுற? சம்மந்தி மேல இப்படி சாப்பாடு தூக்கி எறியலாமாடா? உனக்கு புத்தி கித்தி கேட்டு போச்சா? எனக்கு புத்தி கெட்டு போலப்பா. புத்தி கெட்டு போனது இவங்களுக்கு. நான் என்ன அப்படி தப்பா பேசிட்டேன்? அம்மா நீ சும்மா இருக்க மாட்டியா? ஏய், நான் எதுக்கு சும்மா இருக்கணும்? எல்லாரும் முன்னாடி வேணா அவமானப்படுத்துவான். நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? வாய்க்கு வந்தபடி பேசுனீங்க, மரியாதை கெட்டு போயிடும். ஏன் ஏன் கெட்டு போயிடும்? நான் இப்ப என்ன தப்பா பேசிட்டேன்? மயக்க மசக்கையினால இல்ல, பசியால தானே சொன்னேன். அது எதா இருந்தா உனக்கு என்ன? பாரு, எடுத்து சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? வீட்டுல பெரியவங்க எதுக்கு இருக்கிறோம்? இப்படி கிண்டி விடுறதுக்கும் அடுத்தவங்க குடியை கெடுக்கிறதுக்கா? என்னப்பா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ பண்ணது மட்டும் சின்ன வேலையா என்ன? எதுக்கு நீ அனுவைய சுத்தி சுத்தி வர? ஏற்கனவே நீ அவகிட்ட பேசுனது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏதோ அண்ணி கேட்டுக்கிட்டாங்களேன்னு தான் போனா போதுன்னு விட்டேன். இல்ல அப்பவே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருப்பேன். நீ நடுத்தரில் நிப்பேன்னு சொன்னதுனாலதான் போனா போதுன்னு விட்டேன். உன்னை விட்டா அளவுக்கு மீறி போயிட்டே இருக்க. பாருப்பா, பெரியவங்கிற மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க நீ. நான் என்ன இல்லாதையா சொன்னேன்? இருக்கிறதானே சொன்னேன். டேய் சக்தி, என்னடா நடந்துச்சு? அப்பா, இவங்க அண்ணு கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா? என்னடா சொன்னாங்க? சொல்றா சொல்றா. இவளுக்கு இனிமே குழந்தை பொறுக்காதான்ப்பா. இவன் மலடியா. இவ என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா. அண்ணிதான் என்கிட்ட இதை சொன்னாங்க. சரி, அதோட இவங்க திரும்பி பேசாம விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். ஏன் எதிர்க்கவே பேசிருக்காங்கப்பா. தபார் தம்பி, ஒரு பெரிய மனுஷிகிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல உனக்கு? ஏய், நீ பெரிய மனுஷியா? நீ பெரிய மனுஷியா? சொல்லு. அடுத்தவங்க குறைய குத்தி காட்டுற சின்ன புத்தி வச்சிருக்க நீ. சமந்தி, பாத்தீங்களா? உங்க முன்னாடி எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி பேசுறது கூட தெரியல பாத்தீங்களா? அதுவும் ஒரு சம்மந்தி கிட்ட இப்படியே நடந்துக்குவாங்க? ஏமா, தப்பா பேசுனது நீதான் இறங்கி போகணும். அதை விட்டுட்டு பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருந்த எப்படி? இப்படித்தான் நடக்கும். இந்த பாருங்க சம்பந்தி, நீங்க ஜெயிலுக்கு போனதை மறந்து மன்னிச்சு தான் இந்த குடும்பம் உங்களை ஏத்துக்கிட்டு இருக்குது. அதை நீங்க மறந்து நன்றி கெட்ட தலைமை எங்களே புண்படுத்தினா என்ன அர்த்தது? ஓஹோ, எல்லாரும் சேர்ந்துகிட்டே என்ன அவமானப்படுத்துறீங்கல்ல? சம்மந்தி, நாங்க உங்களை அவமானப்படுத்தல, நீங்களே உங்களை அவமானப்படுத்திக்கிறீங்க. யாரு? நானா? ஆமா, நீங்க தான். யார்? நானா? ஐயோ அம்மா, இப்ப நிறுத்த போறியா இல்லையா? ஏய், ஏன் மேல என்னடி தப்பு இருக்கு? ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. நீ தப்பு பண்ணல, நீ தப்பு பண்ணல. சொல்லு, நீ தப்பு பண்ணல, நீ தப்பு பண்ணல, நீ தப்பு பண்ணல. சொல்லு, தப்பு பண்ணலையா? தப்பு பண்ணலையா? நீ தப்பு பண்ணலையா? தப்பு பண்ணலையா? வாங்க. அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க நாதி இல்லாதவனே. உனக்கு இவ்வளவு வேம்பா? என் வீட்ல இருந்துகிட்டு என் வீட்ல இருக்கவங்க கிட்டயே நீ இப்படி எதிர்த்து பேசுவியா? இத பாரு, பெத்த தாயின் கூட பார்க்க மாட்டேன். சோத்துல விஷத்தை வச்சு கொல்லுவேன். என்னையாடி கொல்லுவ? ஆமா, உன்னதான் கொல்லுவேன் நானு. இத பாரு, நடந்த தப்புக்கு இவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு ஓரமா போய் உட்காரதா இருந்தா உட்காரு, இல்லனா மரியாதை இந்த வீட்டை விட்டு நடைய கட்டு. உனக்காக என்னால என் குடும்பத்தை நான் இழக்க முடியாது. போ போ, எல்லார் காலையே விடு. ஓஹோ, நம்ம ஓவரா தான் நடந்துக்கிட்டோமோ? கொஞ்சம் விட்டு பிடிச்சிருக்கலாமோ? சீ, உன் மேல நான் வச்ச பாசத்துக்கு நீ எனக்கு நல்ல பலனை கொடுத்துட்ட. எல்லாருக்கும் சொந்த பந்தம் எல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு நீ ஒருத்திதான் இருக்கேன்னு உன்னையே கூடயே வச்சுக்கணும்னு பார்த்தா நீ நீ என் வாழ்க்கைக்கு குழி தோண்ட பாக்குறியா? இல்லடி தேனு, நான் யதார்த்தமா ஏதோ பேசிட்டேன்டி. கொஞ்சம் உணர்ச்சி பக்கல் அவளுக்கு உணர்ச்சியில ஒரு கேடா? தப்பு தாண்டி தேனு.
அது என்கிட்ட சொல்லாத. இது இருக்காங்களே இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லு. சொல்லு. சொன்னா மட்டும் பத்தாது. ஒவ்வொருத்தர் காலையும் விழுந்து மன்னிப்பு கேளு. இவங்க எல்லாரும் மன்னிச்சா இரு. இல்ல போயிடு. போயிடு. நான் என் தலையில தண்ணிய ஊத்திக்கிட்டு எனக்கு அம்மாவே இல்லைன்னு முழுகிடுறேன். சீ. ஏய், இப்ப கேட்க போறியா இல்லையா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? கேக்குறேன்டி. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. சம்மந்திமா, யார் காலையும் விழ வேண்டாம். உங்க தப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. சக்தி, ஏன் அவங்க குழந்தை நமக்கு தெரியும்ல. ஏய், உன்னை அவங்க அவமானப்படுத்தினதுனால தாங்கிக்க முடியலனோ? நானே தாங்கிட்டு தானே இருந்தேன். இப்ப பாருங்க, யாருமே சாப்பிடாம போயிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அப்படி பேசிக்க கூடாது. சக்தி, தேனக்காவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறதுனால இதை இதோட விட்டுருங்க. இல்லனோ, அவங்க அப்படி பேசிருக்க கூடாது. விடுங்க சக்தி. நீங்க வாங்க, வாங்க, வாங்க சக்தி. என்னையா கால்ல விழ சொல்றீங்க? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டீங்களா? உங்களை எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்க. ஒவ்வொரு செங்கலா பிரிச்சு உங்க அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வைக்கல. என் பேர் இந்திரா தேவி இல்ல. பிரிக்கிறேன்.